கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17 இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சகல வியாதியிலிருந்தும் விடுதலை தர, சுகமளிக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் என்ன வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், சரீரங்களில் வேதனையோடு உடன் எங்கிருந்தாலும், தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. என் வியாதியை மாற்ற மாலை கூடும் என்று சொல்லுங்க. சகல வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருளுவார். உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன நேச கர்த்தர் சகல மனுஷர்களால் ஏற்பட்ட சொந்த பந்தங்களாலும், பிறந்தவர்களாலும், மற்றவர்களாலும் ஏற்பட்டதான காயங்களை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் காயங்கள் மாறும், மனக்காயங்கள் மாறும். எல்லாவற்றிலும் தேவனுடைய வசனம் உங்களை ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும், உங்களை நடத்த அது போதுமானதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்புங்க, அறிக்கையிடுங்க. அப்பா, நீங்க தான் ஆண்டவரை எனக்கு துணை, நீங்க தான் எனக்கு எல்லாமே எனக்கு சொல்லி அறிக்கையிடுங்க. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். காயங்களை ஆற்றுகிற தேவன் சகலவற்றிலும் உங்களோடு கூட இருப்பார். God bless you.